ஃபைரா அப்டேட் செய்திகள். பயன்படுத்தாத நிலங்களுக்கு NOC வழங்க வீட்டு வசதி வாரியம் அலைக்கழிப்பு. செய்தியை விரிவாக காண்போம். எதிர்கால திட்டங்களுக்காக கையகப்படுத்தும் அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்போது தனியார் பயன்பாட்டில் இருக்கும் நிலங்களுக்கு தடையின்மை சான்று வழங்க வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. வீட்டு வசதி வாரியம் சார்பில் குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்த பல்வேறு மாவட்டங்களில் நிலங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதற்காக நிலத்தை கையகப்படுத்த முதல் கட்டமாக நோட்டீஸ்கள் அனுப்பப்படும். பின் பல இடங்களில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதனால் இந்த நிலங்களை அதன் பழைய உரிமையாளர்கள் பல்வேறு பாகங்களாக பிரித்து விற்பனை செய்துள்ளனர். இதை வாங்கிய மக்கள் வீடுகள் கட்டி குடியிருந்து வருகின்றனர். அவர்கள் பட்டா கேட்டு தாலுகா அலுவலகத்தை அணுகினால் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து தலைமை சான்று எனப்படும் NOC பெற்று வர அறிவுறுத்துகின்றனர். இது போன்ற தலைமை சான்றிதழ்கள் அந்தந்த கோட்ட அலுவலகங்களில் செயல் பொறியாளர்களால் வழங்கப்பட்டு வந்தன. தற்போது சான்று பெற விரும்பும் மக்களை வாரிய அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து ரியல் எஸ்டேட் சொத்து மதிப்பீட்டாளர் கூறியதாவது, வீட்டு வசதி வாரியத்திடம் நிலங்களுக்கு தலைமை சான்று பெறுவதில் கோட்ட அலுவலகங்களில் அதிகாரிகள் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் தலைமை சான்று பெற விண்ணப்பிப்பவர்கள் சென்னையில் உள்ள தலைமையகத்தில் பணம் செலுத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. உதாரணமாக, கோவையில் ஒரு கிரவுண்ட் நிலம் வைத்துள்ளவர் அதற்கு தலைமை சான்று பெற 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த சென்னைக்கு நேரடியாக வர வேண்டியுள்ளது. இது பொதுமக்களை அப்பட்டமாக அலைக்கழிப்பதாக உள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.